அதுக்கப்புறம் அயன் ஸ்டீம் மாடல். ஸோ 10 கேஜி மிஷின் அப்படின்னா நீங்கள் கிளாத் வந்துட்டு ஒரு 30 to 35 கிளாத்தஸ் வரையும் போட்டுக்கலாம். ஸோ பெர் நம்பர் ஆஃப் கிளாத் வந்து அதாவது ஒரு ஷர்ட்டு ஒரு பேண்ட்டு அப்படி போட்டிங்கன்னா 2 நம்பர் கிளாத் வந்துருச்சுங்களா. ஸோ அந்த மாதிரி 30லேருந்து 35 கிளாத் வரைக்கும் போட்டுக்கலாம். இந்த சைடு இருக்கிறது டிஸ்பென்சர், இது ப்ரோக்ராம், இது வந்து உங்களுக்கு அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ள கிளாத்தை போட போகிறீங்க, அதுக்கப்புறம் லிக்விட் ஊற்ற போகிறீங்க, அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் நீங்கள் செட் பண்ணுறீங்க. ப்ரோக்ராம் செட் பண்ணோன்னா அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு ஃபைனலாக ஸ்டார்ட். சரிங்களா. ஸோ இங்கே லிக்விட் ஊற்றுறதுல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் உங்களுக்கு மெயின் வாஷ். ஸோ இங்கே தான் லிக்விட் ஊற்றணும், இங்கே கம்ஃபர்ட் ஊற்றிக்கலாம், இங்கே நீங்கள் வந்து எதுவுமே இல்லாமல் எம்டியாக விட்டுறணும். ஏன்னா இது வந்துட்டு ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணி கிளாத்தை வந்து ஈரம் பண்ணுறதுக்கு மட்டும்தான். அதை அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு மட்டும் தான் எடுக்கும். இது ப்ரீ வாஷ். சரிங்களா. ஸோ இது கம்ஃபர்ட் எங்கே ஊற்றணும் சார்? இந்த இடத்துல இது எதுக்கு சார்? அது ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் சர்வீஸ் டைம் உங்களுக்கு தேவைப்படுங்க, நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே ஓகே. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்ட். இது லிக்விட் வந்து பாஷ்லேயே லிக்விட் இருக்குது. ஸோ பாஷ் லிக்விட் தான் நாங்கள் ரெக்கமெண்டட் பண்ணுறது இந்த பிராண்டுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லிக்விட் போட்டிங்க அப்படின்னா டைமிங் கம்மியாக வரும். இதில் காட்டக்கூடிய குறிப்பிட்ட டைம்லிங்லேயே உங்களுக்கு வாஷிங் எல்லாமே முடிச்சு கொடுத்துரும். ஸோ நான் உங்களுக்கு ஃபர்தராக அதை பற்றி பேசுகிறேன். ஃபஸ்ட்டு டெமோ முடிச்சுட்டு அது வராது. ஸோ இங்கே டெமோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராமில் இந்த சைடு வர்றது எல்லாமே வந்துட்டு ஃபேப்ரிக், தனித்தனி ஃபேப்ரிக் கொடுத்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காட்டன்னா காட்டன் கிளாத்தில் தான் போடணும், சிந்தட்டிக்னால் சிந்தட்டிக் கிளாத்தில் தான் போடணும், இதே மாதிரி ஜீன்ஸ்னால் ஜீன்ஸ் கிளாத்தில் தான் போடணும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தனித்தனியாக ஃபேப்ரிக்லாம் இல்லாமல் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எப்படின்னா உங்களுக்கு நீங்கள் தனியாக போடுறீங்கன்னா தனியாக போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மிக்சட்னால் மிக்சடாக போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இந்த ப்ரோக்ராம் இங்கே கொடுத்த உடனே அந்த ப்ரோக்ராமுக்கு ஸ்பெசிஃபிக்காக எவ்வளோ டெம்பரேச்சர் எடுக்குங்கிறது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராமுக்கு ஸ்பெசிஃபிக்காக எவ்வளோ ஸ்பின் ஸ்பீடு வருது அப்படிங்கிறது இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இந்த ரெண்டும் நீங்கள் மேண்டிட்டரியாக அப்படியே விட்டுறலாம், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராமுக்கு எவ்வளோ டைம் டேக்கன் ஆகுது அப்படிங்கிறது இங்கே வந்துடும். சரிங்களா. ஸோ இது எல்லாமே டிஃபால்ட்டாக வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு கிளாத்தை போடுறீங்க, லிக்விடை போடுறீங்க, ப்ரோக்ராம் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஸ்டார்ட் மட்டும் கொடுத்தா போதும். தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இங்கே ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸ்டார்ட் மேலே. சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் காட்டன் கிளாத் மட்டும் போட்டுக்கலாம். செகண்ட் ப்ரோக்ராம் சேம் அதே காட்டன் கிளாத் தான், ஆனால் இதில் வந்து அதில் 40 டிகிரி இருந்துச்சுல்ல, ஸோ இதில் 60 டிகிரி இருக்கும். இந்த ப்ரோக்ராமுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் நீங்கள் கொடுத்த உடனே டைமிங் வந்துடுது. டைமிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேஜி காட்டும், 5 கேஜி அப்படின்னு காட்டும். ஸோ அப்போ இந்த ப்ரோக்ராமில் 5 கிலோ தான் போட முடியும். சரிங்களா. ஸோ இதுவே இது நீங்கள் இப்போ நான் 10 கேஜி மிஷின் வச்சுருக்கீங்க, இந்த 5 கிலோவை எப்படி 10 கேஜியாக 5 கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா ஸ்பீட் பர்ஃபெக்ட்னு ஆப்ஷன் இருக்குங்களா, இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 கேஜியாக கன்வெர்ட் ஆகிடும். ஆனால் 10 கேஜி கன்வெர்ட் ஆன உடனே உங்களுக்கு என்ன ஆகும்னா டைமிங் 3 மணி நேரம் ரன் ஆகும். ஸ்லோனஸ். சரிங்களா. ஸோ ப்ராசஸ் வந்து ஸ்லோ ஆயிரும் மிஷினோட லாங் லைஃப் வரதுக்காக. அது எப்படி இருக்குது சார்? ஸ்பீட் பர்ஃபெக்ட். ஓகே. இந்த ஸ்பீட் பர்ஃபெக்ட் வந்து ஒரு சில ப்ரோக்ராமில், எல்லா ப்ரோக்ராம்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இண்டிகேஷன் இருக்கும். இந்த இண்டிகேஷன் இருக்குது அப்படின்னா ஸ்பீட் பர்ஃபெக்ட் ஆனில் இருக்குது, மிஷின் ஸ்பீட் மோடில் இருக்குது. இதுவே இது நம்ம ஸ்பீட் பர்ஃபெக்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா மிஷின் வந்து ஸ்லோ மோடுக்கு ஆயிடுது. ஓகே. சரிங்களா. ஸ்லோ மோடில் வச்சு நீங்கள் கிளாத் வந்து நிறைய போட்டுக்கலாம். ஸ்பீட் மோடில் இருக்கும்போது கிளாத் கம்மியாக போடணும். ஆனால் டிஃபால்ட்டாக எதில் இருக்குங்க? டிஃபால்ட்டாக ஒவ்வொரு ப்ரோக்ராமை டிபெண்ட்ஸ் பண்ணி தான். இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் வந்து ஸ்பீட் மோட் வந்து ஆனில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுவே ஆனாக இருக்குமா? அதுவே டிஃபால்ட்டாக ஆனில் இருக்கும். ஒரு சில ப்ரோக்ராமில் ஆஃபில் தான் இருக்கும், ஏன்னா அது வந்து டிசைட் பண்ணிடும் இந்த மோடுக்கு இதுதான் இருக்கணும், அந்த மாதிரி டிசைட் பண்ணிக்கிடும். சரிங்களா. ஸோ இதுக்கு அடுத்த ப்ரோக்ராம் அதே காட்டன் ப்ரோக்ராம், ஆனால் அது வந்து காட்டன் 60 டிகிரி லேபிள், டிஃபால்ட்டாக 60 டிகிரியில் ரன் ஆகும். ஸோ அதே மாதிரி 1200 RPM வந்துடும். அதே மாதிரி 1 ஹவர் பண்ணக்கூடிய வேலையை இது 3 ஹவர்ஸ் எடுத்துக்கிடும். ஏன்னா இது வந்து டோட்டலாக 10 கேஜி வரைக்கும் இது சப்போர்ட் பண்ணும் இந்த ப்ரோக்ராம். இதில் நீங்கள் ஸ்பீட் பர்ஃபெக்ட் எதுவுமே ப்ரெஸ் பண்ண முடியாது, ஏன்னா அது டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஸ்பீட் பர்ஃபெக்ட் ஆஃபில் தான் வச்சுருக்கும், ஸ்லோ மோடில் தான் வச்சுருக்கும். சரிங்களா. ஸோ இதுக்கு அடுத்த காட்டன் 60. ஓகே. ஸோ இதுக்கு அடுத்த ப்ரோக்ராம் சிந்தட்டிக் ஐட்டம்ஸ் மட்டும் போட்டுக்கலாம். சேம் இதுவும் அதே மாதிரி தான், 4 கேஜி வரைக்கும் இந்த 48 நிமிஷம் ஸ்பீட் பர்ஃபெக்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 2.5 மணி நேரம் ஓடும். அப்போ 10 கேஜி வரைக்கும் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்தது மிக்சட் லோடு. மிக்சட் லோடுங்கிறது டெய்லி ப்ரோக்ராம், டெய்லி வேர் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் போடுறது. ஸோ இதில் 46 மினிட்ஸுக்கு 4 கேஜி. இதே நீங்கள் 10 கேஜி வேணும்னா ஸ்பீட் பர்ஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ப்ரோக்ராமில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, மற்ற ப்ரோக்ராம்லலாம் ஸ்பீட் பர்ஃபெக்ட் போடும்போது 2 மணி நேரம் 3 மணி நேரம் ரன் ஆச்சு இல்லையா. ஸோ இதில் 1 மணி நேரத்துலேயே முடிச்சு கொடுத்துரும். இது டெய்லி ப்ரோக்ராம்னால கொஞ்சம் ரேப்பிட் வாஷாக இருக்கும்.
ஸோ இதுக்கு அடுத்தது உங்களுக்கு உல்லன்ஸ், உல்ஸு, ஸ்வெட்டர்ஸ் ஐட்டம்ஸு, இந்த உல்ஸ் பெட்ஷீட்ஸ் ஐட்டம்ஸு இதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த உல்ஸ் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கோல்டு வாஷ் வந்துடும், பச்சை தண்ணி வந்துடும். இங்கே எப்படி தண்ணி வருதோ அதே தண்ணியை எடுத்துக்கிடும், சூடாக கன்வெர்ட் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆயிடும் ஸ்பின் ஸ்பீடு, 800 வந்துடும். இங்கே அதே மாதிரி 39 மினிட்ஸ். இதுக்கும் நீங்கள் ஸ்பீட் ப்ரொஃபைட் ஆக்சஸ் பண்ண முடியாது. எந்தெந்த ப்ரோக்ராம்லாம் இங்கே ப்ரோக்ராம் வைக்கும்போது இங்கே இண்டிகேஷன் ஆகுதோ அதில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாததில் டிஃபால்ட்டாக அது ஆஃப்லேயே தான் இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து டெலிகேட்டு. ஸோ டெலிகேட் அண்ட் சில்க்ஸ்னால் உங்களுக்கு பட்டு ஜருகை இதெல்லாம் இருக்குல்ல, இதே மாதிரி போட்டுக்கலாம். இதுலேயும் உங்களுக்கு டெம்பரேச்சர், ஸ்பின் ஸ்பீடு, அதுக்கப்புறம் இந்த ஸ்பீட் பர்ஃபெக்ட் இது எல்லாமே டிட்டோ உள்ளன் மாதிரி தான், உங்களுக்கு எல்லாமே ஆஃபில் தான் இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்த ஆப்ஷன் உங்களுக்கு ரின்ஸ் மட்டும். நீங்கள் வெளியே ஊற வச்சு உள்ளே போட்டுக்கலாம் துணியை. வெளியே ஊற வச்சு வச்சுருப்பீங்களா, அந்த துணியை உள்ளே போட்டு அலாசருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ரின்ஸ் மட்டும். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஸ்பின்னு ட்ரையர் பண்ணிக்கலாம், அந்த துணியை ரின்ஸ் பண்ண துணியை அப்படியே ட்ரையர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ட்ரம் டிஸ்கேல். இந்த ட்ரம் டிஸ்கேல்ங்கிறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா எதுக்குன்னா, மிஷினில் உள்ள ட்ரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரம்மோட இன்னர் பாடி அவுட்டர் பாடியெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரோக்ராம். ஸோ இதை நீங்கள் எவ்ரி 25 வாஷஸ்க்கு வந்து பண்ணிக்கணும். இனிஷியலாக ஃபஸ்ட்டு வந்து ட்ரம் க்ளீன் பண்ணிட்டு தான் மிஷின் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் எவ்ரி 25 வாஷஸ்க்கு வந்து நீங்கள் பண்ணிக்கணும். ஸோ இது பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, வாஷிங் குவாலிட்டி உங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கும். அதே மாதிரி கரண்ட் சார்ஜஸ் ரொம்ப கம்மியாக வரும், இபி சார்ஜஸ். அதுக்கப்புறம் தண்ணியும் ரொம்ப கம்மியாக எடுக்கும். மெயின் பார்த்தீங்கன்னா இப்போ காட்டன் நீங்கள் வைக்கிறீங்க, இங்கே 1 மணி நேரம் காட்டுது அப்படின்னா இந்த 1 மணி நேரத்தையே வாஷிங் எல்லாம் முடிஞ்சிடும். இதுவே இது நீங்கள் இதை ட்ரம் டிஸ்கேல் சரியாக பண்ணலை அப்படின்னா இந்த 1 மணி நேரங்கிறது 2 மணி நேரம் 3 மணி நேரமும் ஆகும். ஆனால் இங்கே 1 மணி நேரம் தான் இருக்கும். அதே மாதிரி கிளாத் நீங்கள் என்ன கிளாத் போட்டாலும் அழுக்கு போகாது. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து டூவட் ப்ரோக்ராம். டூவட்டுங்கிறது பெட்ஷீட் ஐட்டம்ஸ். ஸோ மிஷின் ஏஐனால பெட்ஷீட் ஐட்டம்ஸ் ப்ரோக்ராமில் மட்டும் நீங்கள் எவ்வளோ பெட்ஷீட் போடுறீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல தண்ணி எடுக்கும், அதுக்கு ஏற்றாப்புல டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணி ரன் ஆகும். சரிங்களா? ஸோ இது மிஷினில் பேசிக்காக வந்துட்டு 10 kg மிஷினில் உங்களுக்கு வெயிட் அதிகமாக இருக்குது பெட்ஷீட் அப்படின்னா நீங்கள் 2 3 போட்டுக்கலாம். வெயிட் கம்மியாக இருக்குன்னா 4 பெட்ஷீட் வரைக்கும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு குயிக் வாஷ் இருக்குது. ஸோ குயிக் வாஷுங்கிறது ஏதாவது புது துணிகள், ஏதாவது கோயில் ஃபங்க்ஷன், ஏதாவது கல்யாண வீடு, ஒரு ½ டே போட்ட துணிகள் இதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் நீங்கள் ஸ்பீட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 30 மினிட்ஸாக கன்வெர்ட் ஆகும். அப்போ 4 kg வரைக்கும் போட்டுக்கலாம். இது எது ஸ்பீட் பர்ஃபெக்ட் வந்து ஆஃபில் இருக்குது அப்படின்னா 15 மினிட்ஸ் இருக்கும், 2 kg வரைக்கும் தான் போட முடியும். ஸோ இதுக்கப்புறம் எப்போவுமே ஸ்பீடு வந்து எதில் வச்சு போட்டால் நல்லதுங்க? வெயிட் அதிகமாக போடுறீங்கன்னா ஸ்பீடு ஆஃபில் வச்சுக்கோங்க. வெயிட் கம்மியாக போடுறீங்கன்னா அது ஆன்லேயே இருக்கட்டும். இதை இப்போ எக்ஸாம்பிள் சப்போஸ் நான் என்ன முடிவு பண்ணிட்டேன், ஸ்பீடு வந்து சீக்கிரமாக முடியறதுக்கு தானே ஸ்பீடு டிசைட் பண்ணுறோம். சரி அப்படியே இருக்கட்டும், எப்பவுமே நம்ம கம்மியாகவே போட்டுக்கலாம், ஒரு அளவே போட்டுக்கலாம் அப்படின்னா அது லைஃப் நல்லா இருக்குமா? பெஸ்ட்டு லைஃப் நல்லா இருக்கும். ஓகே, அளவாக போட்டுக்கலாம், டெய்லி கூட போட்டுக்கலாம். நீங்கள் வந்து இப்போ டெய்லி போட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மிஷின் கம்ப்ளைண்ட் இஷ்யூஸ் ஆகாது, ரொம்ப கம்மியாக தான் ஆகும். சரிங்களா? இதுவே இது நீங்கள் மினிமம் எவ்வளோ துணி போடலாம் இதுக்குள்ளே? மினிமமாக எவ்வளோ துணி போட்டுக்கலாம்? இப்போ உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? நாங்கள் இப்போ எக்ஸாம்பிள் நாங்கள் 3 பேர் மட்டும்தான். 3 பேர் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 3 பேரோட ஒவ்வொரு செட்டு போட்டுக்கலாம், அதுவும் போடலாம், மினிமம் போட்டுக்கலாம். இது மேக்ஸிமம்னா 3 பேரோட 3 செட்டு போட்டுக்கலாம். ஓகே, சரிங்களா? இப்போ அதாவது மேக்ஸிமம் 3 days ஒன்ஸும் மினிமம் 1 days ஒன்ஸும் வாஷ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் எதனோட லைஃப் நல்லா இருக்கும்னா 3 நாள் நான் ஆஸ் அ பர்சன் வந்து டெய்லி யூஸ் பண்ணுறீங்கன்னா மிஷினோட லைஃப் நல்லா இருக்கும். டெய்லி யூஸ் பண்ணுறதுங்களா? டெய்லி போடக்கூடிய அந்த நம்பர் ஆஃப் இட்ரேஷன் போக போக அது குறையாதுங்களா? அதனுடைய கிடையாதுங்க. ஆக்சுவலி எப்படின்னா உங்களுக்கு வந்து இது நம்பர் ஆஃப் வாஷிங் கணக்கு கிடையாது. அப்படின்னு பார்த்தா நம்ம வருஷ கணக்காக மிஷினை யூஸே பண்ண முடியாது. இது எப்படின்னா வெயிட் எவ்வளோ போடுறீங்க, கன்சிடர் ஆஃப் வெயிட். ஏன்னா இப்போ எனிவே நம்ம தான் வாஷ் பண்ண போகிறோம், நம்ம தான் துவைக்க போகிறோம். எப்படி இருந்தாலும் 3 நாள் சேர்த்து வச்சாலும் அது வந்து அதுக்கு ஈக்குவலாக எடுத்துரும். அந்த ஒரு நாள் டெய்லியும் போடுறதுக்கு அதை விட அதிகமாக எடுத்துரும். இப்போ நீங்கள் ஸோ மோர் ஓவர் இதனோட வெயிட்டை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். வெயிட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து பெஸ்ட்டு வந்து 2 சாய்ஸ் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் டெய்லி போடுற யூஸ் பண்ணுறது. செகண்ட் சாய்ஸ் வந்துட்டு வீக்லி 2 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இருக்கிற துணியை டிவைட் பண்ணிக்கணும், 2 3 டிவைட் பண்ணி காலையில் ஒரு வாஷ், மதியம் ஒரு வாஷ், ஈவினிங் ஒரு வாஷ்னு போட்டு யூஸ் பண்ணணும். ஒரே நாள் எத்தனை டைம் யூஸ் பண்ணலாம்? ஒரே நாள்லேயே 1 hour கேப் விட்டு ஒரு 3 வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 3 வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்த ப்ரோக்ராம் ஷர்ட்ஸ் மட்டும். ஸோ இது வந்து ஷர்ட் மட்டும் தனியாக துவைக்கணும் அப்படின்னா துவைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அலர்ஜி ப்ளஸ் குழந்தைகள் துணிகள்,
ஹாஸ்பிட்டல் வேர்ஸு இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன ப்ளஸ்ஸுங்க அலர்ஜி வியர்ஸில்? அலர்ஜி வியர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து என்னென்னா இதில் டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும். ஓ இன்ஃபெக்ஷன்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸு ஸ்மெல் போகிறதுக்கு அது மாதிரி ஸ்டீம் வாஷ் கொடுக்கும். அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் குவாலிட்டி நல்லா இருக்கும். இன்னொன்று அந்த ஸ்மெல்ஸ் வந்து அதிகமாக இருக்காது. ஏதாவது பாக்டீரியாஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, வைரஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி எடுத்து கொடுத்துரும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு தனியாக ஸ்டீம் இருக்குது. ஸோ அந்த ஸ்டீமுங்கிறது ஆக்சுவலி என்னென்னா நீங்கள் துவைச்சி முடித்தது உடனே அந்த கிளாத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஈரப்பசம் இருக்கும். அது ப்ளஸ் போக பார்த்தீங்கன்னா ரிங்கிள்ஸ் அதிகமாக இருக்கும், சுருக்கம் இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்டீம் அப்படிங்கிறது. ஸ்பின்னுக்கும் அதுக்கு என்ன ஸ்பின் வந்து முறுக்கி கொடுக்குறதும் ஸ்பின் வந்து உங்களுக்கு துணியை ஃபுல்லாக புழிஞ்சு கொடுக்கும். அப்போ உங்களுக்கு ஷர்ட்டில் எல்லாத்தையுமே அது சுருக்கங்கள் இருக்கும் வரும். இது ஸ்டீமுங்கிறது சுருக்கம் இல்லாமல் உங்களுக்கு அந்த துணியில் அந்த லைட்டாக ஒரு மாதிரி சில்னஸாக இருக்கும்ல, அந்த சில்னஸை எடுத்து கொடுக்கும். இன்கேஸ் ரெய்னிங் சீசனில் நீங்கள் உங்களுக்கு இது ரொம்ப பெஸ்ட்டாகவே இல்லை இது வேண்டாம் டிஃபால்ட் எனக்கு வேண்டாம்னா இது முடிச்சதுக்கு அப்புறம் இதை நான் டியூன் பண்ணிக்கணுமா? நீங்கள் மேனுவலாக பண்ணுறது தான். ஓகே ஓகே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ரொட்டேட் பண்ணுறோம்ல இந்த ரொட்டேட் வந்து ஃபுல்லாக ஆப்போசிட் டைரக்ஷன்லேயே பண்ண எப்படினாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓ இப்போ நான் இப்போ ஆஃபில் போயிடுச்சு, இப்போ நான் ஆப்போசிட்டில் ரொட்டேட் பண்ணுறேன், அப்படியே கொண்டு வந்து முன்னாடி வச்சிடுறேன், இல்லை இப்படியும் கொண்டு வந்து முன்னாடி ஒரே சர்க்கிளாகவும் வச்சுக்கலாம். எப்பவுமே ஒரே ஆங்கிள்லையும் பண்ணிக்கலாம், இல்லை எதுலனாலும் பண்ணிக்கலாம். அதாவது 360 டிகிரி எப்படினாலும் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அந்த ஸ்டீம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மிக்சர் லோடு போட்டு யூஸ் பண்ணுறீங்க. மிக்சர் லோடில் ஒரு 20 துணி 30 துணி போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 20 துணி 30 துணி ஓடி முடிஞ்சு எண்டுன்னு வந்த உடனே பின்னாடி கை வச்சுருங்க. அது ஓடி முடிஞ்ச உடனே டக்குன்னு வந்து ஸ்டீமில் வச்சுட்டு ஸ்டார்ட் கொடுக்கக்கூடாது. என்ன செய்யணும்னா ஒரு 5 துணியாக தான் ஸ்டீமில் போட்டுக்கணும். ஏன்னா ஸ்டீம் ப்ரோக்ராம் 1.5 கிலோ தான் பிடிக்கும். இங்கே பாருங்கள், நான் ஸ்டீம் வச்சுருக்கேன் 23 மினிட்ஸ். ஓகே. 1.5 kg அவ்வளோதான் பிடிக்கும். ஆனால் அது காமிச்சிரும் இவ்வளோதான் பிடிக்கும்னு காமிச்சிரும். எக்ஸ்ட்ரா இருந்துன்னா வார்னிங் கொடுக்குமா? எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா மிஷின் ஸ்டார்ட் ஆகாது. யூஸ்வலாகவே ஸ்டார்ட் ஆகாது. நீங்கள் கிளாத்தை எடுத்த பிறகு தான் மிஷின் ஸ்டார்ட் ஆகும். ஓகே. எல்லாத்துக்குமே ஈவன் எக்ஸாம்பிள் நான் ஸ்பீடு கொடுக்காம விட்டு கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பீடில் தான் இப்போ ஸ்பீடு அதை குறைக்கிறது தான் ஸ்பீடோட இது. ஸோ குறைக்காம நான் தப்பாக கொடுத்துருக்குறேன். 5 kg போட வேண்டிய இடத்துல 10 kg போட்டிருக்கேன் அப்படின்னா அப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு மிஷின் வந்து அலர்ட் ஆகும், அதாவது எரர் வரும். அது என்ன எரர்ங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மிஷினுக்கு ஒன்று எரர்ஸ் வந்து வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ E29 E30 அந்த மாதிரி எரர் வரும், அல்லது ஸ்டார்ட்டே ஆகாது. நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கிளாத்தை எடுத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து டெய்லி ப்ரோக்ராம் நீங்கள் வைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி ப்ரோக்ராம் வைக்கிறீங்க, உங்களுக்கு அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஆன்டிஸ்டைன். இந்த ஆன்டிஸ்டைன் ப்ரெஸ் பண்ணோன்னா ஒரு ரன்னிங் சிம்பிள் வரும், ஒரு நபர் வந்து ஓடுற மாதிரி சிம்பிள் வரும். ஸோ இந்த சிம்பிள் வர்றது எதுக்குன்னா மண்ணு கரைகளுக்கு, இந்த பேண்ட்டில் இந்த இடத்துல கரையாக இருக்கிறதுக்கு, சகதி எதுவும் பட்டுருச்சு அப்படிங்கிறதுக்காக. இதே இது சேம் அடுத்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணும்? அந்த கீழே தான் அந்த இடத்துல எந்த இடத்துல அழுக்கு இருக்குது, அதாவது எந்த இடத்துல இருக்குன்னு இல்லை, எல்லாத்தையும் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு சாலிடோட தன்மையை தான் அது சென்ஸ் பண்ணும்போது தவிர்த்து எந்த இடத்துல சென்ஸ் பண்ணாது. ஓகே. இப்போ பேண்ட்டுன்னு சொல்கிறனால நம்ம கீழே வைக்கிறோம், சாரீஸ்ன்னு சொல்கிறோன்னா அது எதுலேயுமே சொல்ல முடியாது. ஸோ அதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து ஆயில் கேனு. ஸோ ஆயில் கேனுங்கிறது வந்து ஆயிலு, க்ரீஸு, இந்த மாதிரியான லிக்விட் கரைகள் இதெல்லாம். ஸோ அதுக்கு அடுத்த ஆப்ஷன் ஷர்ட்டில் உள்ள அண்டர் ஆர்ம்ஸு, காலர் அழுக்கு அது. ஸோ அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பிளட்டு கரைகள், மலைத்துளி கரைகள். ஸோ இந்த மாதிரியான 4 ஆப்ஷன் இங்கே இருக்குது. டெம்பரேச்சர் வந்து இன்கேஸ் ஒரே ட்ரெஸ்ஸில் ஒரே எல்லாம் இருந்ததுன்னா எல்லாமே கொடுத்துக்க வேண்டியது, எல்லாமே கொடுக்க முடியாது. அதாவது ஏதாவது ஒன்று நம்ம கொடுத்துக்கலாம். எதில் டைமிங் அதிகமாக வருதோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 டிகிரி வந்துருச்சு. ஸோ அது பை டிஃபால்ட்டாக ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கு ஏற்றப்போ மாறும். ஸோ அதனால் அதை நீங்கள் கை வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்பின் ஸ்பீடும் அதே மாதிரி பை டிஃபால்ட்டாக ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கு ஏற்றப்போ வேரி ஆகும். ஸோ அதை நம்ம கை வைக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஊற வச்சு வாஷ் பண்ணணும் அப்படின்னா ப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கலாம். ப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு 1 hour வந்து ஃபுல்லாக சோக் பண்ணும். 1 hour கம்ப்ளீட்லி சோக் பண்ணும். ஆஃப்டர் த 1 hour உங்களுக்கு வாஷு, ரின்ஸு, ஸ்பின்னு 3மே நடக்கும். இதிலேயே செகண்ட் ஆப்ஷன் அதே ப்ரீ ட்ரீட்மெண்ட்டை அகைன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் 1/2 hour ஊற வைக்கும், 1/2 hour சோக் பண்ணும். அதுக்கப்புறம் வாஷு, ரின்ஸு, ஸ்பின்னு எல்லாமே நடக்கும். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்டி டேங்கிள்ங்கிறது உங்கள் பழைய மிஷினில் கிளாத் ஓடி முடிஞ்சோன்னு நீங்கள் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க.
ரொம்ப ஷஃபிள் ஆகி அப்படியே பால் மாதிரி இருக்கும். ஸோ இதுலனா செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். ஒவ்வொரு கிளாத்தாகவே செப்பரேட்டாக வந்துடும். இதுதான் அந்த ஆன்டி டேங்கிள்ங்கிறது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஆன்டி ரிங்கிள்ஸ் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த ஆன்டி ரிங்கிள் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ குழந்தைங்களோட யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸஸ்ஸு ரொம்ப சுருக்கம் அதிகமாக இருக்கும். இல்லை நீங்கள் எங்கேயாவது ஒரு பார்ட்டி வேர் போடுறீங்க, இல்லை ஏதாவது கொஞ்சம் காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸ் போடுறீங்க, அப்போ அதில் ரொம்ப சுருக்குனா ட்ரெஸ் வீணாயிரும். அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஆன்டி ரிங்கிள்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இப்படி பண்ணும்போது அதனுடைய தன்மை கொஞ்சம் குறையும். அதாவது ஆமாங்க. அழுக்கோட எடுக்கிற தன்மை குறையும். அழுக்கோடு எடுக்கிற தன்மை இல்லை, துணியோட இந்த டிசைன்ஸ் எதுவும் போயிடாது. ஓகே. உங்களுக்கு அழுக்கு எடுக்கிறது எல்லாமே வாஷிங்கோட முடிஞ்சிடும். ஓகே. இது வந்து எப்படின்னா அந்த கசக்கிறத ரொம்ப இது பண்ணாமல் அழுத்தாமல் அப்படி. அதே தான். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் ரெடிங்கிறது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் மிஷின் ஸ்டார்ட் ஆகுறது. ஓ, ஸ்லீப் அவுட் அந்த மாதிரி. ஸ்லீப் டைம் போடுறது மாதிரி. எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு ஹைப்ரிட் போடுறது அந்த மாதிரி இதில் வந்து 1 hour, லீஸ்ட் நம்பர் வந்து 1 hour. இது மேக்ஸிமம் டைம். இது எதனால போடுறோம்? இது எது இப்படி நம்ம செட்டப்? இது வந்து ஊறுறதுக்காக அப்படி கிடையாதுங்க. இது வந்து ஆக்சுவலி வந்து ஊறுறதுக்குலாம் இல்லை. இது வந்து ஒர்க்கிங். இப்போ நீங்கள் வந்து ஒரு 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 5 hours உங்களுக்கு ஒர்க்கிங் இருக்குது. இப்போ அந்த 5 hours கழித்து தான் நீங்கள் கிளாத் வந்து துவைக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், வந்து 5 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே துவைச்சி விட்டுட்டு 5 ஹவர்ஸ் உள்ளே கிடந்தா பிரச்சனை இல்லைன்னா ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு கிளாத்தை உள்ளே போட்டுட்டு 5 ஹவர்ஸ் நீங்கள் செட் பண்ணிவிட்டு உங்களோட ஒர்க்கை முடிச்சுட்டு நீங்கள் 6th ஹவர்ஸ் இங்கே வருவீங்கல்ல. எங்கேயாவது போனால் கூட வெளியில் போயிட்டு அவுட்டு போகிறப்ப நம்ம உள்ளேயே கிடக்க ஸ்மெல்லு வரும். ஒரு 5 மணி நேரம் கழிச்சு தான் வரப்போனால் ஸ்மெல்லு வருங்கிறக்காக அப்படி ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டைம் செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் மிஷினில். ஸோ இவ்வளவும் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கொடுத்துட்டு ஃபைனலாக நீங்கள் ஸ்டார்ட். ஓகே. இந்த இப்போ சொல்லியிருக்கீங்க கீழே, இது எல்லாத்துக்கும் எலிஜிபிளா? எல்லாத்துக்குமே எல்லா மோடுக்குமே இது எலிஜிபிள். அதாவது ட்ரம் டிஸ்கேல் தவிர்த்து ட்ரம் டிஸ்கேலுக்கு எதுவுமே வராது. வந்து அந்த ஆயில் கரை அதில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எங்கே செலக்ட் பண்ணுறது மோடு? இந்த ஆன்டி ஸ்டெயின் கொடுத்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 4 வகையான கரை ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மண்ணு கரைகள், அடுத்த ஆப்ஷன் ஆயில் கரைகள், அடுத்த ஆப்ஷன் ஷேட்டில் உள்ள கரைகள். ஸோ அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பிளட்டு, இந்த மலைத்துளி, இந்த மாதிரி கரைகள். ஸோ இவ்வளவும் புரிஞ்சுதுங்களேன். இப்போ இது ஆர்பிஎம் 1200 400? 1200. ஒரு ரியாக்ஷனே பயங்கரமாக இருக்குது. இல்லை 1400 தான் சொன்னேன்.